ஹலோ உலக மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மிடில் கிளாஸ் மயிலாண்டி. இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிறு அப்படின்ற ஒரு ஊருக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த ஊருக்கு நம்ம எதுக்காக போகிறோம் அப்படின்னா, அந்த ஊரில் இருக்க ஒரு கோயிலுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். அது என்ன கோயில்னு பார்த்தீங்க அப்படின்னா, சூரிய பகவானுக்கு வந்து இங்கே தனியாக ஒரு ஸ்பெஷலாக ஒரு கோயில் வந்து கட்டி வச்சுருக்காங்க. அந்த கோயிலுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1300 வருஷம் வந்து பழமையான கோயில். இந்த கோயிலுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா, நீங்கள் ரெட் ஹில்ஸ்லேருந்து போகலாம். ரெட் ஹில்ஸ்லேருந்து கரெக்டாக வந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இந்த கோயில் இருக்குது. உங்களுக்கு கோயம்பேடுலேருந்து உங்களுக்கு வந்து பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் கோயம்பேடுலேருந்தும் வரலாம் இந்த கோயிலுக்கு. இந்த கோயிலோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இந்த கோயில் நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் தூரம் வந்து நீங்கள் பைபாஸில் ட்ராவல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஞாயிறுன்ற வில்லேஜ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த வில்லேஜ்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் சென்னை உள்ள இருக்கிற ஒரு ஃபீலே இருக்காது. 2 சைடும் வந்து உங்களுக்கு வயல், அப்புறம் வந்து வாத்து மேய்ச்சிட்டு போவாங்க. ரொம்பவே வியூஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு வீக்கெண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு கோயிலுக்கு வரணும், ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு மைண்ட் செட் இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, கண்டிப்பாக இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்பவே ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட் வந்து கிடைக்கும் இந்த கோயில் நீங்கள் விசிட் பண்ணீங்கன்னா. இப்போ நீங்கள் இந்த கோயில் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த கோயில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும். ஏதோ நேற்று கட்டின கோயில் மாதிரி இருக்கும். அது எதனாலனா, இந்த கோயில் வந்து ரீசெண்டாக வந்து கும்பாபிஷேகம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப புதுசாக தெரியும். ஆனால் இந்த ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு 1300 வருஷம் பழமையான கோயில்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சிவலிங்கம், அப்புறம் வந்து சூரிய பகவான் இருப்பார், அப்புறம் இன்னும் சின்ன சின்ன சாமிகள்லாம் இருப்பாங்க, அப்புறம் காசி விஸ்வநாதர் லிங்கம் இருக்கும், அப்புறம் ஒரு குளம் ஒன்று இருக்கும். குளமும் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ அது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலேருந்து வெளியே வந்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு அழகான ஒரு பெருமாள் கோயில் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம். ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு கோயிலுங்க. நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம கோயிலுக்குள்ளே இப்போ போகிறோம். கூட்டம் அதிகமாக இருக்கா?
ஆச்சே இல்லையா? பார்க்கல என்ன ப்ரோ? ஸோ இதுதான் இந்த கோயிலோட குளம். ஸோ இந்த குளம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. இதில் நிறைய மீன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஒரு பொரி பேக்கெட் வாங்கிட்டு வந்து போடுங்க. கண்டிப்பாக இந்த மீன் எல்லாம் வெளியே வந்து பார்க்கும். அதுவும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அழகான தாமரை பூலாம் கூட இருக்குது. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் இந்த குளத்தையும். ரொம்ப சேஃபாகவே விசிட் பண்ணுங்கள். உள்ளெல்லாம் இறங்க ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா ஃபுல்லாகவே நிறைய செடி இருக்குது. கண்டிப்பாக வந்து உள்ளே இறங்குனீங்க அப்படின்னா மேலே ஏறுறது ரொம்ப கஷ்டம். அல்டிமேட்டாக அதுதான் நான் விரியுது தாமரை பூனா வரும் தல பெருசாக வருமா உள்ளே இருக்கணும் எவ்வளோப்பட்ட மீன் இருக்கணும். கொஞ்சம் முன்னாடி போ. தரிசனம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மைல்கல்லேருந்து பேக் சைடில் 1 கிலோமீட்டர் போனீங்கன்னா அந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் போகலாம். ஸோ நாங்கள் போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாத்து கூட்டத்தை வந்து மேய்ச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் அதை பார்க்கலாம். ஸோ இதில் பாருங்கள் எவ்வளோ வாத்து இருக்குதுன்னு. கிட்டத்தட்ட ஒரு 500, 600 இல்லை 1000 வாத்து கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ தூரத்துக்கு போயிட்டுருக்கு பாருங்கள் இந்த வாத்துங்க. அழகாக நடந்து போயிட்டுருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நாங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் கடவுளை. எல்லோரும் நல்லா இருப்போம், நல்லதே நினைப்போம். தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே.